Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்மயான ஒரு பாஸ்தா ரெசிபி மசாலா சீஸ் பாஸ்தா ரெசிபி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல பார்க்க போறோம். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு அல்லது பிரேக்ஃபாஸ்ட்க்கு செம்ம ஆப்டான ஒரு ஃபுட்னு சொல்லலாம். என்னதான் நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பல மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு தோதான ஒரு சூப்பரான மசாலா சீஸ் பாஸ்தா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு Flavour ஸ்டுடியோ. முதல்ல இதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு பாஸ்தா இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பாஸ்தாவை 5லேருந்து 7 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 3/4 பதம் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் அந்த மசாலாவிலையும் போட்டு வேக வைக்க போகிறதுனால இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஓவர் குக் ஆயிரும். அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நம்ம முழுசாக இதை வந்து தண்ணியிலேயே வேக வச்சு எடுத்துகிட்டு மசாலாவில் கொஞ்ச நேரம் மட்டும் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பாஸ்தாவில் ஒட்டாமல் ஒரு மாதிரி தனியாக தெரியும். அதனால வந்து இதை 3/4 பதம் மட்டும் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதுமானது. 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுட்டு இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைனா பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி அளவு வெங்காயம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிக அளவில் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். பட் இப்போ வந்து வெங்காயம் விலை அதிகமாக இருக்கனால நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால டேஸ்ட்டில் பெருசாக அந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு க்ரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் வேணான்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன கருவேப்பிலை கொத்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கேரட் அப்புறம் கேப்சிகம் 2 கலரில் உள்ள கேப்சிகம் நான் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா இதை வந்து இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காய்கறிகள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அதையும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தோட அளவுகளை பார்த்து இதை கொஞ்சம் கூட வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மி பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும். அப்படி மசியலை அப்படின்னா லைட்டாக நீங்கள் கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கணும். இப்போது பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வந்து வேக விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இந்த பாஸ்தாவோட சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நம்ம உடனே இறக்கிட்டோம் அப்படின்னா பாஸ்தா ஒரு தனியாக ஜஸ்ட் ஒரு உப்பு மட்டும் சேர்த்து தானே வேக வச்சோம். அதனால் அந்த மசாலாவெலாம் வந்து கலக்காமல் தனித்தனியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு துருவின சீஸ் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சீஸ் சேர்த்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் திரும்ப திரும்ப இதை நீங்கள் உங்ககிட்ட செஞ்சு கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு சீஸ் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சொல்லியிருக்க மசாலா பொருட்களை மட்டும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குமே கூட சரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும்.
டேஸ்டியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் மசாலா சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.